ஐபிஎல் ஆக்ஷன்ல மிச்சல் ஸ்டார்க்கு 24 கோடி, பேட் கமின்ஸ்க்கு 20 கோடி கேப்டு பிளேயர்ஸ் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. பட் இந்த ஆக்ஷனில் வந்து பவுலர்ஸுகள் அதிகமாக விலை போனதை விட இந்த அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸுகள் இருக்கிறாங்கல்ல, அன்னோட் கமாடிட்டியாக இருப்பாங்க, யாருக்குமே அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்க வந்து க்ரோர்ஸில் ஏலம் போயிருக்கிறாங்க. யூஸ்வலாக வந்து இது நடக்கிறது தான். அதாவது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி சையத் முஸ்டாக் ட்ரோஃபியோ இல்லை ஒரு அண்டர்-19 வேர்ல்டு கப்போ ஏதாவது ஒரு அண்டர்-19 ட்ரை சீரிஸ் நடந்து முடிஞ்சிருக்கும். அதனால் யாராவது ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க, இல்லை 2-3 பேர் உள்ளே வருவாங்க. பிரியம் கரங்கெலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் உள்ளே வந்தார். எஸ்தால் உள்ளே வரும்பொழுதும் அப்படி தான். அப்புறம் விக்கி ஆஸ்வால், அப்புறம் ரவி பிஷ்ணோய், ஜெய்ஸ்வால், இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் அப்படி தான் வந்தாங்க. அவங்க ஆல்ரெடி நடந்திருக்கலாம், பட் கரெக்டாக அண்டர்-19 பெர்ஃபார்மன்ஸ் வச்சும் உள்ளே வந்திருக்கிறாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்-19 வேர்ல்டு கப்பும் இப்படி தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் வந்துடுச்சு. சரி, யார் இந்த அன்னோன் கமாடிட்டி வரப்போகிறாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது இது ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரில் 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 2 பேரை எடுத்தது எனக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப சந்தோஷம். ஸோ பேச போகிற அவங்கள பற்றி தான். ஜேலியல் லேரிஸ் அண்ட் மாதிரி இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2024 ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்த் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். எனக்கு என்னன்னா கடைசியாக பேசலாமா முன்னாடி பேசலாமா ராபின் மின்ஸை பற்றி? ஏன்னா சில பேர் கடைசிக்கு டைரெக்டாக போயிருவீங்களோ இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போயிருவீங்களோ. நான் தைரியமாகவே பண்ணுறேன், ராபின் மின்ஸை பற்றி நான் பண்ணுறேன், எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ராபின் மின்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பட் தெரியாதவங்களுக்கு என் வீடியோ மூலமாக தெரிஞ்சால் சந்தோஷம் தானே படுவேன். பட் எனக்கு வியூஸ் இந்த வீடியோவில் அதிகமாக வந்து சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஒரு அன்னோன் கமாடிட்டி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் 2-3 பேருக்கு ஷேர் பண்ணும்பொழுது அது அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை பார்த்து நிறைய பேர் விளையாட வருவாங்க அப்படிங்கிறதும் எனக்கு அதுதான் மோட்டிவ் இந்த வீடியோ நான் பண்ணுறதுல வந்து. ராபின் மின்ஸ் 21 வயசு, ஜார்க்கண்ட்லேருந்து ஆட வந்திருக்கிறாரு ஐபிஎலுக்கு. குஜராத் டைட்டன்ஸ் 3.6 கோடிக்கு ஏலம் போயிருக்கிறாங்க. மறந்துடாதீங்க, இந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு ஏலத்துக்கு போனாங்க. அதில் ஜிடி வின் பண்ணாங்க. பைசா சிஎஸ்கே கிட்டையும் எம்ஐ கிட்டையும் இல்லாததன் காரணமாக இருந்திருந்தா போயிருந்திருப்பாங்க கடைசி வரைக்கும். அதாவது ராபின் மின்ஸ் ஜார்க்கண்ட்லேருந்து வந்தவருங்கிறத தாண்டி ஐபிஎல் வரலாற்றிலேயே இந்தியாவிலிருந்து ட்ரைபல் கிரிக்கெட்டரா முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் தான். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் பிளேயர் இன் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு பேரை இவர் எடுத்திருக்கிறாரு. ஸோ இவர் நிறைய இவரை பற்றி நான் பேசும்பொழுது எனக்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஒரு பிஹாரி, ஒரு ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு பிளேயர் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஆடுறது அல்டிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது அவ்வளோ சீக்கிரத்தில் அது நடக்காது. ஒரு பிஹாரி வந்து ஒரு இந்தியன் டீமை லீட் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேப்டனுங்கிறத தாண்டி ஒரு ஐசிசி ட்ரோஃபி ஒரு 3, அதுக்கப்புறம் ஐபிஎல்ல 5, சாம்பியன்ஷிப் T20ல 2, இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்பர் 1 பேட்டருங்கிற ரெக்கார்ட். அதனால தான் நான் தோனி ஒரு பக்கம் நிமிர்ந்து பார்ப்பேன். எல்லாருமே அந்த அந்த பாதையில பாதி பேர் போயிடுவாங்க, அதில் இருக்கிற கஷ்டத்திலே ரிட்டர்ன் ஆகிடுவாங்க, இல்லை அங்கேயே மடிஞ்சிருவாங்க. பட் மகேந்திர சிங் தோனி இவ்வளோ தூரம் வரும்பொழுது பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ ராபின் மின்ஸ்க்கு தோனி தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஏர்ஃபோர்ஸில் ராபின் மின்ஸோட அப்பா வந்து ஒரு கார்டாக இருக்கிறாரா, ஒரு செக்யூரிட்டியாக இருக்கிறாரா. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராபின் மின்ஸ் வந்து மகேந்திர சிங் தோனி அவர்களை ஏர்போர்ட்டில் பார்த்தேன். அப்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் என்ன சொன்னார்னா, ராபின் மின்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ராபின் மின்ஸை நாங்கள் எடுப்போம், யாருமே எடுக்கலனா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் சொன்ன மாதிரியே எடுக்க முடியலனாலும், ஆனால் சொன்ன மாதிரியே பிட்டுக்கு போனாங்க, ஏலத்துக்கு போனாங்க, துரத்திட்டு போனாங்க. பட் அமௌண்ட் கையில் இல்லை, அதனால ராபின் மின்ஸ் எடுக்க முடியல. ஆனால் சிஎஸ்கே, தோனி இவங்களை பார்த்து எப்பயுமே டீமை ரன் பண்ணுற ஆஷிஷ் நெஹ்ராவோட குஜராத் டைட்டன்ஸ் இந்த பக்கம் ராபின் மின்ஸை பிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும், ப்ளஸ் அவரோட பேட்டிங், லெஃப்ட் ஹேண்டர், மிடில் ஆர்டர், விக்கெட் கீப்பர். ஒரு பிக் ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், தோனி கூட வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரியும், இஷான் கிஷன் கூட வந்து ஒரு கிளவுஸை வச்சுக்கிட்டு, அதாவது இஷான் கிஷன் அவருக்கு வந்து கிளவுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. இஷான் கிஷனும் ஜார்க்கண்ட் தான். இந்த பிக்லாம் பார்க்கும்பொழுது ஓகே, ராபின் மின்ஸ் இன் சேஃப் ஹேண்ட் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஸோ ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு விக்கெட் கீப்பர், அது இஷான் கிஷன் ஒரு 100, அதுக்கப்புறம் இப்போ ராபின் மின்ஸ் அப்படிங்கிறதும் அப்பா சூப்பர்ப்பா. இன்னொன்று இவர் ட்ரையல்ஸ் வந்து இந்த ஐபிஎல் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு, அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ்க்கு, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நான் அதே சொல்லிட்டேன், சிஎஸ்கேவுக்குன்னு நினைக்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இவர் எடுக்கல. பட் போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயும் சிஎஸ்கேவும் போனாங்க, ஜிடி இவங்களை எடுத்தாங்க. எம்ஐ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு, அதாவது மும்பை இந்தியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஆக்சுவலி ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணாரு. இவர் வந்து யூகேவுக்கு அனுப்பி வச்சாங்களாம். அது ஒரு நியூஸ் நம்ம வந்து கேள்விப்பட முடிஞ்சது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராபின் மின்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இளைஞர் ஐபிஎல்லுக்கு வரும்பொழுது வேற சில கதைகள் இங்கே நிறைய சொல்லுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குமார் கஷேகரா, இவரும் ஜார்க்கண்ட், தோனியோட ஊர்.
19 வயசு, 7.21 கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு விக்கெட் கீப்பர் நீடு இருக்குது. ராபின் வின்ஸ்க்கு எவ்வளோ மேட்ச் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த பக்கம் குமார் கிருஷ்ணகிராக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 மேட்ச் கிடைக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு 4 மேட்ச் கிடைக்கும் பிலீவ் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமார் கிருஷ்ணகிரா துலீப் ட்ராஃபி ஆடிட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து அண்டர்-19 இந்தியன் டீமில் அவர் இருந்தார். ரஞ்சி ட்ராஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100. ஸோ ஜார்க்கண்டில் அப்போ கவுஹாத்தியில் அடித்தார். ஜார்க்கண்டுக்காக அவர் கவுஹாத்தியில் அடித்தார். இவர் ரைட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர். மகேந்திர சிங் தோனியோட ஊர். அங்கே 2 விக்கெட் கீப்பர் ரெடி ஆகிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. குமார் கிருஷ்ணகிராவோட சில ஷாட்ஸ் பார்க்கும்போது லைக் ஹர்திக் பாண்டியா. நான் ராபின் வின்ஸோட ஷாட்ஸ் பார்க்கும்போது லைக் ஹர்திக் பாண்டியா. லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஹர்திக் பாண்டியா ப்ளே பண்ணா அப்படியே நிறுத்தி அந்த எல்போவை தூக்கி அப்படி நிப்பாட்டுறாரு. அந்த ஷேப் அப்படியே ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தரையில அப்படியே நிற்குது. ஓகேங்களா, அப்படியே பேலன்ஸாக நிற்குது. பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கு, எல்போ நேராக இருக்கு, பொசிஷன் பக்காவாக இருக்கு. அப்படியே தலை மேலே தூக்கி இருக்கு. பேட்டர் ஃபேஸ் வானத்தை ஓப்பன் பண்ணி இருக்குது. கரெக்டாக பேட் 90 டிகிரி வச்ச மாதிரி இருக்கு. 6 அடிக்கிறாரு. ஸோ ராபின் வின்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஹர்திக் பாண்டியாவை பார்க்க முடியுது. குமார் கிருஷ்ணகிரா அடிச்ச ஒவ்வொரு ஷாட்ஸும் ஐ திங்க் சைதுப் ஸ்டாக் ட்ராஃபியில் அதிக 6 அடிச்சவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ குமார் கிருஷ்ணகிரா இந்த பக்கம் வந்து ராபின் வின்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி வந்து சிஎஸ்கே எடுத்திருக்கிறாங்க. 20 வயசு, 8.4 கோடிக்கு எடுத்திருக்கிறாங்க. ஐ திங்க் அம்பட்டி ராயோட ரிட்டைர்மெண்ட் அப்புறமா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பிளேயர் தேவைப்பட்டுச்சு. சமீர் ரிஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் நடந்த T20 டோர்னமெண்ட்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஹேண்டர். இவரும் அதே தான். ராபின் வின்ஸ் பார்க்கும்பொழுது குமார் கிருஷ்ணகிராவோட ஒரு வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது அதே ஹார்ட் ஹிட்டிங். இந்த 3 பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். யூபியில் இவர் எப்படி பேசுறாங்கன்னா ரெய்னாவோட தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு தம்பி இருக்காரு, ரின்கு சிங். ரின்கு சிங். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்க. இந்தியாவோட ஃபியூச்சர் நல்ல இடத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு ட்ரைபல் பிளேயர், ஒரு ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு குமார் கிருஷ்ணகிரா. ஸோ இவங்க வரும்பொழுது என்ன தோணுதுன்னா எனக்கு அங்க இருந்து ஓகேங்களா அந்த 7 சிஸ்டர்ஸ் இருக்காங்களே அந்த பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு கிரிக்கெட்டர் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மிசோரம் ஃபாஸ்ட் பவுலர் நினைக்கிறேன், நாட் ராங். ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்-19 கேட்டகரியில 10 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். பட் இப்போ ஆடிட்டு இருக்கிறாரு, என்சிஎல்லாம் போனாரு. அவர் மாதிரி ஒரு ரா பேஸ் போடக்கூடிய ரா டேலண்ட்ஸ் ஸோ வரணும். அஸ்ஸாம்ல கவுஹாத்தியில் ஐபிஎல் மூவ் பண்ணி அங்கே ஒரு ஆரா இருக்காது ஹோம் கிரவுண்ட் ஒன்று வைக்கிறாங்க. கவுஹாத்திக்கு அப்பப்போ மேட்சஸ் போய்கிட்டு இருக்குது. ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ்லாம் அங்கே நடக்குது. கிரவுண்ட்ஸ் வந்து இப்போதான் வந்து ஐ திங்க் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்கத்தில். ஓகேங்களா, ஒரு அஸ்ஸாம் கவுஹாத்தியில் ஒன்று இருக்குது. பட் இன்னும் எங்கள் கிரவுண்ட்ஸ் ஐ திங்க் டேராடூன்ல இருக்குது. சில காலேஜ் கிரவுண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரஞ்சி ட்ராஃபியும் அங்கே நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு இப்போ அஸ்ஸாம் கிரிக்கெட் அசோசியேஷனும் பிசிசியும் சேர்ந்து இந்த ஹப் ஒன்று ரெடி பண்ணுறாங்க இந்தியாவில் ஒரு 6 இடத்துல. அது அதில் ஒன்று அஸ்ஸாமில் அங்கே வரப்போகுதுங்கிறது கேள்விப்பட முடியுது. மழையும் வெயிலும் மழை எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் அந்த 7 சிஸ்டர்ஸ்க்கு. பட் அங்கேருந்து கிரிக்கெட்டர்ஸ் வரது ரொம்ப கம்மி. அதில் ரியன் பராக், பிரியம் கரங் அண்ட் ரெக்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராபின் வின்ஸ் அண்ட் குமார் கிருஷ்ணகிரா இதுலலாம் இவங்க ஒரு மாதிரி காம்பீட் பண்ணி ஒரு ஃபைட் பண்ணி இந்த இடத்துக்கு வரது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இவங்க அந்த ஐபிஎல் டீம்ஸ் எடுக்கிறாங்களா, ஒரு குஜராத் டைட்டன்ஸ் எடுக்கிறதோ, டெல்லி கேபிட்டல்ஸ் எடுக்கிறதோ, ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்கிறதோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், திருப்தி ஆகுது. அங்கேயே அந்த ஆப்ஷனுங்கிறது வந்து திருப்தி ஆகுது. ஒரு சமீர் ரிஸ்வியை எடுக்கும் பொழுதோ, மேலே குமார் கிருஷ்ணகிராவை எடுக்கும் பொழுதோ, ராபின் வின்ஸ் எடுக்கும் பொழுதோ ஸோ ஹாப்பிங்க. இன்னொன்று இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து இந்த பிரான்சைசி கிரிக்கெட் இருக்கு. சரி எல்லாம் சொல்லலாம் என்னன்னா வந்து நம்ம யூஸ்வலாக சொல்றது தாங்க. ஸோ தோனி பக்கத்தில் இவங்க பேசலாம். அந்த பக்கம் ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன் வில்லியம்சன் இருப்பாரு, ஒரு முகமது ஷமி, ரஷீத் கான் கூட பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த குமார் கிருஷ்ணகிரா டிசியில் இருக்கும்போது ரிக்கி பாண்டிங், சௌரவ் கங்குலி இவங்க கூட பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நார்க்கியோட பால் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு 6 நெட்ஸ்ல அடிச்சிட்டோம்னா ஒரு பிளஸ் அப்படிங்கிற மாதிரி போகலாம். சமீர் ரிஸ்விக்கு வந்து கண்டிப்பா ஒரு தோனியோட பிளஸிங்ஸ் எப்பயுமே இருக்கும், பேசுவாங்க. ஒரு ஸ்டீஃபன் ஃபிளமிங், பிராவோ கூடலாம் ஒரு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எல்லாமே கரெக்ட் ஓகேங்களா. ஆனால் ஒரு 2-3 மேட்ச் உங்களுக்கு கிடைச்சா அதை விட ரொம்ப சந்தோஷம் படக்கூடிய ஒரு ஆள் நான் கண்டிப்பா நானா இருப்பேன், சந்தோஷப்படுவேன். இடம் கிடைக்கும் நான் பிலீவ் பண்றேன். பட் பார்ப்போம். அண்ட் இதை கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. யூபிலேருந்து ஒரு கிரிக்கெட்டர் நான் சொல்லல, சதர்ன் சைட்ல இருந்து தென் தமிழகத்துல இருந்து தென்னிந்தியாவில இருந்து நீங்க மேல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கும். இங்க இருந்து ஒரு கிரிக்கெட்டர் வராரு, இங்க இருந்து ஒரு சினிமா ஆக்டர் வராரு, இங்க இருந்து ஒரு அரசியல்வாதி வராங்க. அங்க அந்த அளவுக்கு அங்க எஜுகேஷனுங்கிறது இருக்கும். பட் அங்க இருந்து ஒரு கைடன்ஸ் பெருசாவே இருக்காது. ஆனா அங்க இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். பட் இங்க எப்படி ஒரு நடராஜன் நான் சின்ன பம்படியில இருந்து பாக்குறோம் அப்படின்னா ஸோ அதே தான் ஓகேங்களா. ரூரல் ஏரியால இருந்து ரிமோட் ஏரியால இருந்து ஒரு வர பிளேயர்ஸ் தான் இவங்க சாதிக்கணும். ஐபிஎல்ல ஒரு போடு போட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். டன் வீடியோ நிறைவடையுது. மறக்காம
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற தனி முழு வீடியோவும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி இந்த வீடியோ பண்ணுங்கள்.